அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட ஸ்ரீபக்தி சேனலில் இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி ஸ்பெஷலாக பெங்களூரில் சில்லுக்குண்டே வில்லேஜில் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப அழகான கோயில் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த கோயில் வந்து அவுட்டர் ரிங் ரோடு சர்ஜாபுரா ரோட்டில் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலோடைய லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். கங்கையை விட சிறந்த தீர்த்தம் இல்லை, விஷ்ணுவை விட உயர்ந்த தெய்வம் இல்லை, ஏகாதசியை விட சிறந்த விரதம் இல்லை என்கின்ற ஞான நூல்கள். அப்படியாப்பட்ட வைகுண்ட ஏகாதசியோட சிறப்பான ஒரு கோயிலை தான் நம்ம வந்து தரிசிக்கிறதுக்கு இன்றைக்கி வந்திருக்கோம். கோயிலுடைய மெயின் என்ட்ரன்ஸ் வந்து பார்க்குறோம். இந்த கோயில் சுற்றிலுமே வந்து வயல் தோட்டம் அப்படிலாம் இருக்கக்கூடிய அழகான இடத்துல தான் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. ரொம்ப அமைதியான இடத்துலையும் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. நம்ம அந்த இடத்த தான் வந்து பார்க்குறோம். முன்னாடியே வந்து பிரசாதங்களாகவும் வந்து தயார் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் கோயில். இங்கேயே வந்து அழகாக வந்து டெக்கரேஷன்ஸும் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. வைகுண்ட ஏகாதசி தினத்தில் விரதம் இருந்து பெருமாள் கோயில்களில் இருக்கக்கூடிய சொர்க்கவாசல் திறப்புலையும் நம்ம வந்து கலந்து கொண்டு பெருமாளையும் தரிசித்து வழிபடுறதுனால நம்ம வாழ்க்கையில் வந்து சகல சௌபாகியங்களும் சித்திக்கும் அப்படின்னு புராண நூட்களை வந்து சொல்கின்றன. வைணவ திருக்கோயில்கள் எல்லாத்துலேயுமே வந்து பரமபத வாசல் அப்படிங்கிற அந்த வைகுண்ட வாசலை வந்து திறந்து இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து பெருமாளை வழிபடுறது ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பாக வந்து இருக்குது. நம்ம கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய அழகான விமானத்தை வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை தான் வந்து பார்க்குறோம். ரொம்ப அழகாக வந்து அமைச்சிருக்காங்க. முன்னாடியே வந்து ஒரு யானையும் வந்து அமைச்சிருக்காங்க. நம்ம முதல்ல வந்து கருட பகவானை வந்து சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீதேவி பூதேவியோடு இருக்கக்கூடிய பெருமாளை வந்து தரிசிக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து சொர்க்க வாசலையும் பரமபத வாசலையும் வந்து பார்க்க போகிறோம். தாயாரையும் பெருமாளையும் தெரிவிச்சுட்டு நம்ம வெளியில் வந்தோன்னா திருக்கல்யாண கோலம் வந்து மேலே பார்ப்போம். இங்கே உள்ளுக்குள்ளேயே வந்து வாசல் மாதிரி அமைச்சிருப்பாங்க. அதுதான் வந்து பரமபத வாசல். அங்கேருந்து வெளியில் போனோன்னா உள்ள கண்ணாடிக்குள்ளே வந்து அந்த சுவாமி வந்து தெரிவாங்க. அதை தான் நம்ம வந்து பார்க்குறோம். அதை பார்த்துட்டு தான் அப்படியே நம்ம வந்து வெளியில் போகிறோம். அந்த மாதிரி தான் இந்த கோயிலில் வந்து அமைச்சிருக்காங்க. நம்ம சாமி சேவிச்சுட்டு வெளியில் வந்த அப்புறம் வந்து பிரசாதம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. வந்து லட்டு, அதுக்கப்புறம் வந்து கேசரி, அப்புறம் வந்து வெஜிடபிள் ரைஸ் இதெல்லாமே வந்து கொடுத்துட்ருந்தாங்க. ரொம்ப சுட சுட பிரசாதமும் வந்து ரெடி பண்ணி எல்லா பக்தர்களுக்கும் வந்து கூப்பிட்டு வந்து கொடுத்துட்ருந்தாங்க. முன்னாடி பெரிய யானையும் வந்து அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கதையும் வந்து பார்க்குறோம். ரொம்ப அற்புதமான வைகுண்ட ஏகாதசி பெருமாள் தான் நம்ம எல்லாமே இன்றைக்கி வந்து தரிசித்தோம்.
இந்த கோவிலும் 1000 ஆண்டுகளுக்கு மேலே வந்து ரொம்ப பழமையான கோயில். இந்த கோயில் கோபுரம் வந்து மேலே வந்து நந்தியோட சிலையும் வந்து அமைச்சிருப்பாங்க. பெருமாள் கோயிலில் நந்தி சிலை அமைஞ்சிருக்கிறதும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். பக்கத்தே வந்து நவக்கிரக சன்னதியும் வந்து இங்கே இருக்குது. இங்கே வந்து நம்ம பார்த்தோன்னா இது வந்து நாகலிங்க மரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த நாகலிங்க பூ வந்து பார்த்தா உள்ளுக்குள்ளே வந்து பூக்குள்ளே வந்து சிவலிங்கம் வந்து இருக்கிறதும் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது பெருமாள் கோயில் வாசல்லே வந்து இருக்கிறது ரொம்ப அதி விசேஷமாக வந்து இருக்குது. வைகுண்ட ஏகாதசி ஸ்பெஷல் வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி.